சென்னை டி நகரில் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. நேற்று முழுவதும் கட்டுக்கடங்காமல் தீ எரிந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. தற்போது கள நிலவரத்தை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது அங்கிருக்கும் சூழல் என்ன? இனிமே தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கிறது சுலபமா இருக்குமா? நீங்கள் பார்க்கலாம், விழுந்த அந்த கட்டிடம் இதுதான். நள்ளிரவு 3:19 மணிக்கு விழுந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சடிக்கும் காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். தற்போது மீட்பு பணியானது சிறிது துவங்கியிருந்தாலும் தீயானது பெரிய அளவில் அணைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் மற்றும் மாவட்ட அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டிடம் பாதி விழுந்து விட்டது. முற்பகுதியும் பிற்பகுதியும் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பான முறையில் கட்டிடத்தின் மீதி பகுதிகளை அகற்றுவது என்பது தொடர்பான ஆய்வுகள் தற்போது பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது இங்கே எப்படி பாதுகாப்பான முறையில் இங்கே இந்த நடவடிக்கைகளை எடுப்பது என்று இவர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், கேட்கலாம். சார், இப்போ என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறீங்க? என்ன மாதிரி ஆலோசனை போயிட்டு இருக்கு கட்டிடம் பாதி இடிந்த நிலையில்? இன்ஜினியர்ஸை கூப்பிட்டுருக்கோம், அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு ஃபர்தராக. சரி, இப்போ இந்த கட்டிடம் இருந்திருக்கு, பிற கட்டிடத்திற்குலாம் எந்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்ட மாதிரி இல்லை? அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்துக்கலாம். எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கோ எந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அது கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க. ஃபர்தராக இப்போ அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வீடியோ இன்ஜினியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு ஃபர்தராக நடக்கும். மீதி ஒரு 7 மாடி கட்டிடம் இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது, அதை எப்படி அகற்றுவதற்கு அதுக்கான பிளான்? அதுக்கு தான் இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய அட்வைஸ் பிரகாரம் ஃபர்தராக அங்கே ப்ரொசீட். இப்போ பக்கத்தில் இருக்கிற கட்டிடத்தில் உரிமையாளர்களுக்கு இந்த கட்டிடம்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நேற்று காலையிலேருந்து அதை சொல்லிட்டோமே. அந்த பக்கத்தில் இருக்க எல்லா பில்டிங் சரி, வெஹிக்கிள் சரி, பொதுமக்கள் சரி, எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ உடனடியாகவே அந்த கட்டிடம் முழுமையாக இது பண்ண முடியுமா, இல்லை காலதாமதமாகுமா சார்? இல்லை, அது நாம் இன்ஜினியர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் தான் பண்ண முடியும். இல்லை, அது ஏன்னா டி நகர் பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இல்லை, உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா, இல்லை காலதாமதமாகும்? உடனடியாக இப்போ இங்கே எல்லாருமே வந்துட்டோம், டிசிஷன் எடுக்கிறோம். இப்போ வேறு வெயிட்டிங் ஃபார் தி இன்ஜினியர்ஸ். ஓகே சார். அதாவது இடிந்து விழுந்த கட்டிடத்தினுடைய மீதி பகுதியை உடனடியாக இடிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும், இதை எப்படி அப்புறப்படுத்துவது, அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக பொறியாளர்களிடம் விவாதித்துக் கொண்டிருப்பதாகவும், அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் நம்மிடத்திலே தெரிவித்திருக்கிறார். ரகுவரன், முறையான அனுமதி பெறப்படாமல் அந்த கட்டிடம் இருப்பதாக பல்வேறு தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அது சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது மாவட்ட ஆட்சியரும் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சரும் ஏற்கனவே தெரிவித்தது போல, இந்த கட்டிடம் முறையில்லாமல் கட்டப்பட்டிருந்தது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த கட்டிடத்தினுடைய நிர்வாகிகள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அரசாங்கம் பொறுப்பாகாது. அனைத்து செலவுகளுக்கும் அதற்கான தகுதியான பர்மிஷனை வாங்கிவிட்டு அதற்கு அளவுக்கு மீறி கட்டிடம் கட்டியிருப்பது உறுதி செய்யப்படுமேயானால் அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.